ஒரு மனுஷன் தான். அவனுக்கு வீடும் இல்லை, சாப்பிட சாப்பாடும் இல்லை, கையில் வெறும் 500 பணம் மட்டும்தான் இருந்துச்சு. கடைசியாக அவனோட சொந்த நாயையும் விற்றான். அவன் யாருன்னு தெரியுமா? அவன் பேர் சில்வஸ்டர் ஸ்டாலோன். நியூயார்க்கில் நடிக்கணும்னு பெரிய கனவோடு வந்தான். இது வரைக்கும் 1500 ஆடிஷன்ஸ்க்கு மேலே பண்ணியிருப்பான். 1500 ஆடிஷன்ஸும் ரிஜெக்ட் பண்ணாங்க. யாரும் அவனுக்கு வேலை கொடுக்கல. வீட்டுக்கு ரெண்ட் கட்ட பணம் இல்லை. நியூயார்க்லேயே கஷ்டமான சீசனான வின்டர் சீசனில் 3 நாள் பஸ் ஸ்டாண்டில் படுத்திருந்தான். அவன்கிட்ட ஒரே ஒரு உயிர் இருந்துச்சு. அவன் ஆசையாக வளர்க்குற அந்த நாய் பேர் பட்கஸ். அவன் சாப்பிடலனாலும் அந்த நாய்க்கு சாப்பாடு வாங்குவான். ஒரு நாள் அவனுக்கு உடம்பு சரியில்லாமல் போச்சு. அவன்கிட்ட பணமே இல்லை, வேறு வழியும் இல்லை. அவன் ஆசையாக வளர்த்த அந்த நாயை ஒரு ஸ்ட்ரேஞ்சர்கிட்ட 50 ரூபாய்க்கு விற்றான். அன்றைக்கி அவன் அழுதான், ரொம்ப அழுதான். அந்த வழியில் அவனுக்கு ஒரு ஐடியா வந்துச்சு. டக்குன்னு பேப்பர் எடுத்து ஸ்கிரிப்ட் எழுத ஆரம்பித்தான். 3 நாள் தூங்கவே இல்லை. அந்த ஸ்கிரிப்ட் மட்டுமே எழுதிட்டு இருந்தான். அது பேர் தான் ராக்கி. ஒரு ப்ரொடியூசருக்கு அந்த ஸ்கிரிப்ட் பிடிச்சி போய் 3 லட்ச ரூபா வரைக்கும் ஆஃபர் பண்ணான். 1975 அந்த பணம் ரொம்ப பெரிய பணம். ஆனால் ஸ்டாலோன் ஒரே ஒரு கண்டிஷன் போட்டான். அந்த ஸ்கிரிப்டில் நான் தான் மெயின் ரோல் பண்ணணும்னு சொல்லி. அதுக்கு அந்த ப்ரொடியூசர் மறுத்தான். டீலை கேன்சல் பண்ணாங்க. அப்புறம் ஒரு ப்ரொடியூசர் வந்தான். 20 லட்ச ரூபா ஆஃபர் பண்ணாங்க. ஆனால் சேம் கண்டிஷன், ரிஜெக்ட் ஆச்சு. கடைசியாக ஒரு ப்ரொடியூசர் அக்செப்ட் பண்ணான். ஆனால் பட்ஜெட் ரொம்ப கம்மி, வெறும் 87,000 ரூபா தான். அவனும் ஓகே பண்ணான். அந்த பணத்தை வாங்கின கையோட ஒரு காரியம் பண்ணான். எந்த ஸ்ட்ரேஞ்சர்கிட்ட தன்னோட நாயை விற்றானோ அதே ஸ்ட்ரேஞ்சர்கிட்ட போய் பணத்தை கொடுத்து என் நாயை திருப்பி கொடுன்னு கேட்டான். அதுக்கு அந்த ஸ்ட்ரேஞ்சர் மறுத்தான். 5 லட்ச ரூபா வரைக்கும் ஆஃபர் பண்ணி திரும்ப அவனோட பட்கஸை அவன் வாங்கிட்டு வந்தான். ராக்கி 1976 ரிலீஸ் ஆச்சு. பாக்ஸ் ஆஃபீஸில் 800 கோடி ரூபா கலெக்ஷன். ஆஸ்காரில் பெஸ்ட் பிக்சர்னு அவார்டு. அதே மனுஷன் பஸ் ஸ்டாண்டில் தூங்கியிருக்கான். காசு இல்லாமல் சாப்பாடு கலைஞ்சிருக்கான். தன்னோட நாயை விற்றுருக்கான். 1500 தடவை ரிஜெக்ஷன் ஃபேஸ் பண்ணியிருக்கான். இன்னைக்கு ஹாலிவுட்டில் பெரிய லிஜெண்ட். நீ இப்போ எந்த நிலைமையில் இருந்தாலும் ராக்கி ஸ்கிரிப்ட் உங்ககிட்டயும் இருக்குது, எழுது. இந்த ஸ்டோரி யாருக்காவது தேவைப்படும்னா அவனுக்கு ஷேர் பண்ணு. அவன் லைஃப்பும் மாறலாம்.